அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இந்த வீடியோவில் பியூர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன இந்த சீரியஸில் அப்படின்னா, மேக்ஸ் அப்படிங்கிறது கூட ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸாக எடுத்து அதோடைய புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஏன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறதும் தமிழ் அப்படிங்கிறதும் இப்போ நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் மேக்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக ஒரு சம் பார்க்குறோமா, அந்த சம் இப்படி ஒரு சம் வந்தால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம அது ஒரு மனப்பாடம் பண்ணி நம்ம அதை வச்சுருப்போம். பட் அதையும் தாண்டி மேக்ஸ்லையும் புரிதல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. ஸோ இந்த சீரியஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த பியூர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் சின்ன சின்ன டாபிக்ஸ், இப்போ இயலெண்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இயலெண்கள்லாம் என்ன, அது வந்தால் எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணணும், எதனால் அந்த ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரியாக சொல்லி அந்த டாப்பிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸாக எடுத்து இந்த பியூர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் உங்களுக்கு இனிமேல் அடிக்கடி வரும். சரியா? ஸோ இதில் மேக்ஸ் மேலே இருக்கிற ஒரு பயம் போகும். மேக்ஸ் போர் அடிக்காமல் இருக்கும். மேக்ஸ் இனிமேல் நம்ம நிறைய நம்மளும் போட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக ஒரு வகுப்பு தான் இது. சரியா? ஸோ அதனால் மேக்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு முழுக்க மேக்ஸோடைய புரிதலுக்காக தர்றது. சார் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் 2 செகண்டில் ஆன்சர் போட்டணும், ஏன் இவ்வளோ நேரம் போகிறீங்க அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா இது அப்படிப்பட்ட வகுப்பு இல்லை. இது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோரி, அது எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான். ஸோ இது எப்படி இருக்குது இந்த வீடியோங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இது நிறைய வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி இந்த பியூர் மேக்ஸ் அப்படிங்கிற சீரியஸில் ஒரு சின்ன டாபிக், அது எப்படி வந்துச்சு, அதோட ஃபார்முலா என்ன, அதை ஏன் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் எண்கள்னா என்ன, அந்த சம் கேட்டால் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயல் எண்கள்னால் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? 1, 2, அதாவது 1லேருந்து ஆரம்பித்து கண்டினியூவாக போகக்கூடிய நம்பர்ஸ் தான் இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சரி, இயலெண்கள்லாம் என்ன சார்? இயல்பாக சொல்லக்கூடிய எண்கள் தான் இயலெண்கள். அது என்ன இயல்பாக சொல்லக்கூடியது? இப்போ நீங்கள் நீங்கள் 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துவீங்க. ஆனால் 0 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்த மாட்டீங்க. அதனால தான் 0 அப்படிங்கிறது முழு எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இயல் எண், முழு எண்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த முழு எண்களில் தான் ஹோல் நம்பர்ஸ் இருக்கா, அதில் தான் 0லேருந்து 0, 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் இயல் நம்பர்ஸில் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0 இருக்காது. சரியா? காரணம், நம்ம இயல்பாக 0 அப்படிங்கிறத பயன்படுத்துறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க. உங்கள் ஸ்கூலில் திடீர்னு உங்கள் மிஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் 10th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனுக்கு போய் அங்கே எத்தனை ஸ்டூடெண்ட் உள்ளே உட்காந்துருக்காங்கன்னு பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு மிஸ்ட்டை என்ன சொல்லுவீங்க டீச்சர்கிட்ட அப்படின்னா, டீச்சர் நான் போய் கிளாஸில் பார்த்தேன், ஒரு 10 பேர் உட்காந்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அங்கே 10 பேர் இருந்தாங்க, நீங்கள் 10 பேர் உட்காந்தாங்கன்னு சொல்லிவிடுவீங்க. இயல்பாக 10ங்கிற நம்பரை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் தான் இருந்தாங்கன்னா, மேம் 2 பேர் தான் டீச்சர் இருக்காங்க, அப்போ 2ங்கிற வார்த்தையை இயல்பாக யூஸ் பண்ணுறீங்க. சரியா? அதுவே அந்த கிளாஸ் ரூம் போய் பார்க்குறீங்க, அங்கே யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? டீச்சர்கிட்ட மேம் டீச்சர் அங்கே 0 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அங்கே யாருமே இல்லைன்னு தான் வார்த்தையை பயன்படுத்துவீங்க. எந்த நம்பரையுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ இதே அங்கே 2 பேர் இருந்தால் 2ங்கிற நம்பர் யூஸ் பண்ணுறீங்க. இதே அங்கே 1000 பேர் இருந்தால் 1000ங்கிற நம்பர் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ இயல்பாகவே அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் 0ங்கிறத யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு இடத்துல யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, காலியாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். 0 பேர் இருக்காங்கன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். 0 அப்படிங்கிறதுக்கு அங்கே வேல்யூவே கிடையாது. அப்போது இயல்பாக நம்ம 0வை பயன்படுத்துறது இல்லைங்கிறதுனால தான் இயலெண்கள் அது இல்லை. ஸோ முழு எண்களில் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இயலெண்கள், முழு எண்கள். இயலெண்கள் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். இயலெண்கள் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கும்? இயலெண்கள் அப்படிங்கிறது 1, 2, 3 இப்படியே போயிட்டே இருக்கும். அது ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி கடைசியாக போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டினா எல்லையே இல்லாதது. ஸோ அது கடைசி வரைக்கும் போகிற நம்பர், எல்லா நம்பரும் அதில் வந்துடும். அதே மாதிரி முழு எண்கள், முழு எண்கள்லாம் இதில் ஆரம்பிக்கும், 0ல் ஆரம்பிக்கும். 1, 2, 3ன்னு இதுவும் போயிட்டே இருக்கும். இதுவும் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். இதுதான் இயலெண்கள். இயலெண்கள்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ், முழு எண்கள்னா ஹோல் நம்பர்ஸ். சரியா? சரி, இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த இயலெண்கள் மட்டும்தான். இந்த இயலெண்கள் அப்படிங்கிறது கொஸ்டினாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் கொஸ்டின்ஸில் பார்த்துருப்பீங்க, 1 + 2 + 3 இப்படியே எக்ஸட்ராவாக போயிட்டே இருக்கும். அது எங்கேயோ போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 அப்படிங்கிற இடத்துல இங்கே முடியும். சரியா? இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதில் மொத்தம் உள்ள நம்பர்ஸுடைய கூடுதலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளியராக சொல்கிறேன். 1 + 2 + 3, அதாவது நம்பர் கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் இயலெண்கள். 1, 2, 3ன்னு 1, 2, 3லேருந்து ஆரம்பித்து நம்பர் கண்டினியூவாக போய் கடைசியாக ஒரு நம்பர் இந்த இடத்துல முடியும். ஸோ இதை ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா அதுக்கு பேர் இயலெண்கள். இப்போ இதுவே இது இயலெண்கள் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இந்த இடத்துல இப்போ இதே மாதிரி கொஸ்டின் 1 + 3 + 5 இப்படி போய் கடைசியாக 20ன்னு நிற்கிது அப்படின்னா இது இயலெண் கிடையாது. ஏன்னா இயலெண்கள் 1, 2, 3ன்னு ஆரம்பிக்கும். இங்கே 1க்கு அடுத்து 3 வருது, 3க்கு அடுத்து 5 வருது. அப்போ இது ஒற்றை எண்கள். அப்போ இது இயலெண்கள் சம் கிடையாது. அப்போ இயலெண்கள் என்றால் நேச்சுரல் நம்பர்ஸ் என்றால் 1, 2, 3
1 தான் அது ஆரம்பிக்கும். அதாவது 1 2 3ங்கிறத தாண்டி கண்டினியூவாக இருக்கும் அந்த நம்பர்ஸ். இப்போ இந்த இடத்துல 1 2 3 20ன்னு இருக்கலாம். இதுவே 4 + 5 + 6 இப்படி போய் கடைசியாக 20ன்னு கூட முடியலாம். இப்படி முடிஞ்சாலும் இது ஏழெண்கள் தான். எப்படி சார் சொல்கிறீங்க? 1 2 3ன்னு 1ல் ஆரம்பித்தாதான் ஏழெண்கள்னு கிடையாது. ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் கண்டினியூவாக வந்துச்சு. இப்போ 4க்கு அடுத்து 5 தான் வருது, அதோடைய அடுத்த நம்பர் தான் வருது. இதே 4க்கு அப்புறம் 7 வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் இல்லை, அப்போ அது வேறு ஏதோ ஒன்று நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 4க்கு அடுத்து 5 தான் வருது, அப்போ கண்டினியூவாக இருக்குது. அப்போ கண்டினியூவாக நம்பர்ஸ் வந்து கடைசியில் ஒரு நம்பர் கொடுத்து இதோடைய கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு பேர் இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ தான் இந்த சம்மை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இயலெண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அது அர்த்தம் அங்கே இருக்கிற நம்பர் கண்டினியூவாக இருக்கும். அது 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எங்கே நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து கண்டினியூவாக இருக்கும், கடைசியாக ஒரு நம்பரில் போய் முடிப்பாங்க. இப்போது கூடுதல் காண்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இந்த சம் பாருங்கள். இப்போ இந்த சம் கொடுத்து கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ 1லேருந்து 1 2 3 4 இடையில வந்து எக்ஸெட்ரானா அது கண்டினியூவாக 20 வரைக்கும் போகுது. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஏன்னா கடைசி நம்பர் 20ல் முடியுது. அப்போ 20 வரைக்கும் எழுதிட்டேன். இப்போ இந்த கொஷனுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, கண்டினியூ நம்பர்ஸ், இதை எல்லாத்தையும் கூட்டி அதோட கூடுதல் சொல்லுங்கிறாங்க. கூட்டினா என்ன அர்த்தம்? 1 + 2 எவ்வளோ? 3 3 + 3 6 6 4 10 15 அதுக்கப்புறம் 6 7 8 இது ஒன்றுத்தை அப்படியே கால்குலேட்டரில் 1 + 1 போட்டு கடைசியாக 20 வரைக்கும் போட்டால் என்ன வருதோ அதுதான் இதோடைய கூடுதல். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான அர்த்தம். ஆனால் நம்ம எக்ஸாமில் உட்காந்துருக்கும் போது நம்மளால் 1லேருந்து 20 வரைக்கும் உட்காந்து எழுதி இதை எல்லாத்தையும் 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15 அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கடைசியாக கொடுத்துருக்கிற நம்பரை வச்சு எப்படி சடனாக இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இதற்கான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சார் இதுக்கு? இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஃபார்முலா என்ன? n × n + 1/2. இதுதான் இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா. எதுக்காக இந்த ஃபார்முலா வந்துச்சு? அதாவது ஒன்றும் இல்லை, பிரம்மகுப்தர் அதுக்கப்புறம் வந்து ஆரியப்பட்டர் இவங்களுடைய காலத்துலலாம் தான் இதுக்கான தியரம்லாம் எடுத்துட்டாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போது எப்படி ஃபார்முலா இதுக்கு கிரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இந்த சம்முக்கு 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற இந்த எல்லா நம்பரையும் கூட்டணும். கூட்டினா என்ன நம்பர் வருதுங்கிறது தான் இங்கே ஆன்சராக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு டைம் உட்காந்து கூட்ட முடியாது. அப்போ யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதை எல்லாத்தையும் கூட்டினா ஒரு விடை வருதுல்ல, அந்த விடையை ஷார்ட்டாக வேறு என்ன மாதிரி போட்டால் அந்த விடை வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக கிடைக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தங்க அதை போட்டு பார்த்துருப்பாங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு சம், இந்த 1 + 2 + 3 20 இதுக்கு மட்டும் போட்டு பார்த்து அந்த ஆன்சர் கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா அது ஃபார்முலாவாக மாறாது. இதே மாதிரி எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தாலும் அந்த மெத்தடில் போட்டால் அது ஆன்சராக வரணும். அப்படி ஆன்சராக வந்தால் தான் அதுக்கு பேர் ஃபார்முலா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 + 2 + 3 20 இது ஒரு சின்ன நம்பராக தெரியுது, ஓகே. இதுவே 1 + 2 + 3 இப்படியே போய் கடைசியாக 440 போய் முடியுது. இதோடைய கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் இப்போ 1லேருந்து 440 வரைக்கும் நம்பரை போட்டு நம்மளால் கூட்டலாம் முடியாது. அப்போது இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வருதான்னு கேட்டால் வருது. அப்போது சின்ன நம்பர்லேருந்து எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் ஒரு கொஷின் இருக்குன்னா இந்த ஃபார்முலாவில் இருக்கிற அந்த n வேல்யூ இருக்கிற இடத்துல ஒரு வேல்யூ எடுத்து நீங்கள் போடுங்க, இதுக்கு ஆன்சர் வந்துடும் ஒருத்தங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க. அதுதான் ஃபார்முலாவாக மாறுது. அப்போ ஃபார்முலாங்கிறது எப்படி உருவாக்கப்படுது என்றால், ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த ஒரு மெத்தடு எந்த சம் போட்டாலும், இப்போ இயல் எண்கள் அப்படிங்கிற பேட்டர்னில் எந்த சம் போட்டாலும் என்ன நம்பர் இங்கே மாறினாலும் இந்த ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வரணும். வந்தால் அதுக்கு பேர் ஃபார்முலா. இல்லை இந்த சம்முக்கு மட்டும்தான் இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்னா அதுக்கு பேர் ஷார்ட்கட். இதான் ஷார்ட்கட்டுக்கும் ஃபார்முலாவுக்கு இருக்கிற வித்தியாசம். சரி, இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறத எழுதியாச்சு, அதை அப்ளை பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இப்போ சம் வந்து 1 + 2 + 3 இப்போ வந்து 20ல் முடியுது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்குறாங்கன்னா n × n + 1/2. இதில் இந்த n அப்படிங்கிறது என்னன்னா மொத்த உறுப்பு எவ்வளோ, அதுதான் டோட்டல் எலமெண்ட்ஸ். இதில் இருக்கிற டோட்டல் எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிறது தான் இந்த என்னோட வேல்யூ. சரி, மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? 1லேருந்து ஆரம்பித்து 20 உறுப்புகள் இருக்குது. மொத்தம் 20 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த நம்பர்ஸு கடைசியாக என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு பேர் தான் மொத்த நம்பர்ஸ். ஏன்னா 1 2 3ன்னு மொத்தம் 20 நம்பர் இருக்குது.
மொத்தம் 20. அதாவது கடைசியாக இருக்கிற நம்பருக்கு பேர் உறுப்பு இல்லை, கடைசியாக இருக்கிறது இங்கே கண்டினியூவாக வருது. ஒன்றுக்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3ன்னு. அப்போ கண்டினியூவாக 20 வரைக்கும் வந்தால் அப்போ 20 உறுப்புகள் தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ இதுவே இந்த இடத்துல 1 + 3 + 5ன்னு போய் 20ன்னு இருந்தால் இதோடைய மொத்த உறுப்பு 20ன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா மொத்த உறுப்புகள்ங்கிறது மொத்த கவுண்ட்டு. 1க்கு அடுத்து இங்கே 2 இல்லை, 3 வருது. அப்போ 1க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5, ஒற்றைப்படை எண்கள் வரும்போது மொத்தம் 20 உறுப்புகள் இருக்காது, கம்மியாக தான் வரும். அப்போது n அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா கொஸ்டினில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகள் எத்தனை, கவுண்ட் எத்தனை, 1 2 3 மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குது நம்பர்ஸு, அந்த கவுண்ட்டை தான் n, அதுதான் மொத்த உறுப்புகள்னு அர்த்தம். இதுவே எல் லாஸ்ட் நம்பர்னு கேட்டால் தான் அதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே இருக்கிற நம்பரை நீங்கள் அப்படியே எடுத்து எழுத முடியும். ஆனால் இயல் எண்கள்னு கேட்டாலே n × n + 1/2. அதுக்கு n அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டினில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இயல் எண்கள் அப்படின்னு கண்டினியூ ஆனிச்சுனாலே, லெட்டர் வந்து நம்பர்ஸ் கண்டினியூ ஆனாலே கடைசியாக இருக்கிற நம்பர் தான் மொத்த உறுப்புடைய எண்ணிக்கை, அதில் எந்த டவுட்டும் வேணாம். அப்போது இதில் மொத்த உறுப்பு எவ்வளோ? 20. அப்போ இந்த ஃபார்முலாவில் n தானே 20, 20 × 20 n + 1னா ஒன்றும் கிடையாது, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட ஒன்று கூட்டிக்கோங்க, 21/2. இதை 1 2 2 × 20, அவ்வளோதான். இப்போ இந்த 21ஐயும் 10ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 21ஐயும் 10ஐயும் கூட்டினா நமக்கு ஆன்சர், அவ்வளோதான். 21 10 எவ்வளோ? 210. இதுதான் ஆன்சர், இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ n × n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா இப்படி தான் அப்ளை ஆகுது. இப்போது 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை கூட்டி பார்ப்போமா, இதே ஆன்சர் சேமாக வருதான்னு பார்ப்போமா. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ கால்குலேட்டராக நான் போட்டு காட்டுறேன். 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 10 11 12. ஒரே நிமிஷம். 1 + 2 + 3 4 5 மொத்தம் 20 உறுப்புகள் போட்டேன் ப்ளஸ் பண்ணி. இப்போ இதை மொத்தமாக கூட்டினா 210. அப்போ இப்படி மொத்தமாக கூட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? இது நம்ம கால்குலேட்டரில் போடுறோம், பேப்பரில் எழுதி கண்டுபிடிச்சா எங்கேயே டைம் போயிடும். அப்போது இப்படி வர்ற சம்ம எல்லாத்துக்கும் இந்த n × n + 1/2ங்கிற ஃபார்முலாவில் இந்த மொத்த உறுப்போட எண்ணிக்கை என்ன இருக்கோ அதை எடுத்து நீங்கள் என்ன போட்டு அப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். இது காமனாக எல்லாத்துக்குமே இயலெண்கள்னு கேட்டு இப்போ 1 + 2 + 3 இப்படி போட்டு கடைசியாக வந்து 50ல் முடியுதுன்னு வச்சுங்க. இப்போ இதில் என்னோட வேல்யூ என்ன வரும்? அதே ஃபார்முலா தான், n × n + 1/2. இப்போ இதில் என்ன வரும்? மொத்த உறுப்புகள் எவ்வளோ? இங்கே இது வந்து நம்பர்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது, 1க்கு அடுத்து 2 2க்கு அடுத்து 3 தான். அப்போ அது இயலெண்கள், இயலெண்கள் கண்டினியூ ஆனாலே அதில் கடைசியாக என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கைன்னு அர்த்தம். சரியா? அப்போ n வந்து 50ன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த n + 1லாம் போட வேண்டாம், இங்கே கடைசியாக என்ன இருக்குது? 50 இன்ட்டு அதோட ஒன்று கூட்டிங்க 51/2. இதுக்கு அடிங்க 25 2 50. ஸோ 25ஐயும் 51ஐயும் பெருக்குங்க, அவ்வளோதான். அதான் ஆன்சர். 25 51 1275. இதுதான் ஆன்சர், அவ்வளோதான். இப்படி தான் இயலெண்கள் அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை நம்ம உருவாக்குறோம். ஸோ இயலெண்கள் என்றால் 1 அப்படிங்கிறது மாதிரி ஆரம்பித்து கண்டினியூவாக நம்பர்ஸ் போகும். அது 1ல் தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது, இடையில கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் அது கண்டினியூவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சரி, அது இடையில ஆரம்பிக்கிறதுனா அர்த்தம் என்ன சார்? இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க. இப்போ வந்து 16 + 17 + 18 இப்படி வந்து கடைசியாக வந்து 32ல் முடியுது. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது இயலெண்ணான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இயலெண்ணா அர்த்தம் என்ன? நம்பர்ஸ் கண்டினியூவாக போகணும். இது கண்டினியூவாக போகுதா? 16க்கு அடுத்து 17 தான் இருக்குது, 17க்கு அடுத்து 18. அப்போ அப்படி தான் கண்டினியூவாக 32 வரைக்கும் போகுது. அப்போ இது கன்ஃபார்மாக இயலெண்கள். ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெண்டாவது, இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா டேரெக்டாக லாஸ்ட்டாக இருக்கிறத n வேல்யூன்னு எடுத்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஆனால் இந்த இடத்துல 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16லேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நம்ம 16லேருந்து 32 வரைக்கும் என்ன உறுப்பு இருக்கோ அதோடைய கூடுதலை தான் பார்க்கணும். அதாவது 16 + 17 + 18 19 20 21ன்னு இப்படி வந்து கடைசியாக 32, இதோடைய மொத்த கூடுதலை பார்த்து தான் நம்ம இங்கே ஆன்சராக கொடுக்கணும். அப்போது டேரெக்டாக நம்மளால் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் என்ன மெத்தடு சொல்கிறாங்க அப்படின்னா அதே ஃபார்முலா தான், n × n + 1/2 தான், இதே ஃபார்முலா தான். ஆனால் 2 டைம் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். எதுக்காகனா இப்போ 16ல் ஆரம்பித்து 32ல் முடியுது. அப்போ என்ன பண்ணணும்? 1லேருந்து 32 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நம்பர்ஸுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடணும்.
அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பருக்கும் என் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். மொத்த உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிச்சிடணும். ஸோ 1லேருந்து 32 வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ, அதுலேருந்து 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி இந்த வேல்யூலேருந்து இதை கழிச்சிங்கன்னா அதுதான் இந்த வேல்யூவாக கிடைக்கும். கரெக்டு தானே? கண்டுபிடிச்சி பார்ப்போமா? ஒன்றுமே கிடையாது, இதே ஃபார்முலா, ஆனால் 2 டைம் அப்ளை பண்ணணும். 2 டைம் என் வேல்யூ நீங்கள் எடுக்கணும். என்ன என் வேல்யூ எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி இடையிலேருந்து கண்டினியூ ஆனால் கொடுத்துருக்கிறதுல என்ன கடைசி நம்பரோ அதுதான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 32 32 + 1 33/2 எழுதிட்டேன்னா ஒரு ப்ராக்கெட்டை போடுங்க, இடையில ஒரு மைனஸை போட்டுருங்க. அடுத்தது நான் என்ன எடுத்துக்கணும்னா, கொஸ்டினில் உங்களுக்கு இங்கே என்ன ஸ்டார்டிங் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி நம்பர் 15ன்னு எடுத்துக்கணும். அப்போ 15 × 16/2 அவ்வளோதான் முடிஞ்சு. இதை மட்டும் எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், 2 அடிச்சிருங்க. 1 2 2 6 2 12 1 2 2 8 2 16. இப்போ என்ன பண்ணணும், 16ஐயும் 33ஐயும் பெருக்கணும். கரெக்டா? 16 33 பெருக்கிட்டா 528. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 15 × 8 120. அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா, அதாவது 1லேருந்து 32 வரைக்கும் இருக்கிற மொத்த உறுப்புகளுடைய கூடுதல், 1லேருந்து இதுக்கு முன்னாடி 15 வரைக்கும் இருக்கக்கூடியதோடைய கூடுதல், ரெண்டுத்தையும் கழிச்சா இதோடைய கூடுதல் நமக்கு கிடச்சிரும். இப்போ 528லேருந்து -120 கழிச்சிங்கன்னா 408 அப்படிங்கிறது தான் இந்த 16லேருந்து 32 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பருடைய கூடுதல். இப்படி தான் இடையில நம்பர் கொடுத்தா கண்டுபிடிக்கணும். 1லேருந்து ஆரம்பித்தா கண்ணை மூடிக்கிட்டு அது ஃபஸ்ட்டு 1க்கு அடுத்து 2 வருதான்னு பார்த்துங்க, கன்ஃபார்ம் பண்ணிங்க. அது கண்டினியூஷன் தான் ஆகுதுன்னா லாஸ்ட்டில் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் இன்ட்டு அதோட 1 கூட்டிங்க /2. இப்போ கடைசியாக 30ன்னு கொடுத்துருந்தா 30 × 31/2. கடைசியாக 60ன்னு கொடுத்துருந்தா 60 × 61/2. அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். இதுதான் n × n + 1/2 ஃபார்முலாவாக எடுக்கிறோம். அதுவே இடையிலேருந்து ஏதாவது நம்பர், இது 16ன்னு அவசியம் இல்லை, 101லேருந்து ஆரம்பித்தாலும் சரி. இப்போ இடையில வந்து 101 102 103 இப்படி போய் 160 வரைக்கும் போயிருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு என்னோட வேல்யூ அப்படிங்கிறது 160 × 161/2 இது ஒன்று போடுவீங்க, மைனஸ் இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு முன்னாடி நம்பர் என்ன 100. அப்போ 100 × 101/2 அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் அப்படியே அடிக்க வேண்டியதா. 8 2 16 0 1 2 2 I 2 10 0. அப்படியே இதையும் பெருக்கி இதையும் பெருக்கி மைனஸ் பண்ணால் அதுதான் 101லேருந்து 160 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பருடைய கூடுதல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கரெக்டானு பார்ப்போமா? இப்போ இது 16லேருந்து ஆரம்பித்து 32 வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர்ஸுடைய கூடுதல்னு கேட்குறாங்க. அது கரெக்டானு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கால்குலேட்டரில் பார்ப்போமா? 16லேருந்து பாருங்கள், 16 + 16 32 வரைக்கும் நான் கூடுதல் போட்டேன், 408. கரெக்டாக? இந்த ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லி காட்டுறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 16லேருந்து 32 வரைக்கும் கண்டினியூவாக நீங்கள் நம்பர் எழுதுங்க, 16 17 பண்ணி எழுதிக்கோங்க, அதை மொத்தமாக கூட்டுங்க, என்ன ஆன்சரோ அதை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதான் ஏழெண்களின் கூடுதல்னு அர்த்தம். ஏழெண்கள் என்றால் தொடர்ச்சியாக வரக்கூடிய எண், அதை மொத்தமாக கூட்டி எத்தனை நம்பர் வரைக்கும் அவங்க கடைசியாக கொடுக்குறாங்களோ அத்தனை நம்பர் வரைக்கும் மொத்தமாக கூட்டி நம்மள்ட்ட கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி எல்லாத்துக்கும் நம்ம பண்ண முடியாது, பெரிய பெரிய நம்பர்ஸுக்கெல்லாம் பண்ண முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எளிமையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஃபார்முலா தான் n × n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா. n என்றால் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை, எல் என்றால் லாஸ்ட் நம்பர்னு அர்த்தம், மொத்த உறுப்பு கிடையாது. அது நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஒற்றைப்படை எண்கள் அதிலலாம் தான் நம்ம லாஸ்ட் நம்பர்ஸை பார்ப்போம். ஸோ அப்போ இதுதான் இயலெண்கள்னு அர்த்தம். ஸோ இயலெண்கள் என்றால் இனிமேல் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், இயலெண்கள் என்றால் நேச்சுரல் நம்பர்ஸ் என்றால் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து கண்டினியூவாக போகக்கூடிய நம்பரை நம்ம இயலெண்கள்னு சொல்கிறோம். இயல்பாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இயலெண்களை வந்து நம்ம ஒரு இயலெண்களின் கூடுதல் காண்கன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்தா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, 1 2 3ன்னு ஒரு நம்பரை கொடுத்தா அது கண்டினியூவாக போய் கடைசியாக ஒரு நம்பரில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த கடைசியாக முடிகிற நம்பர் தான் n, அதான் மொத்த உறுப்புன்னு அர்த்தம். n × n + 1/2 ஃபார்முலா போடுறோம். அந்த ஃபார்முலாலாம் இங்கே அடுத்தது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூவாக இருந்து 1ல் ஆரம்பித்து கண்டினியூவாக இருந்து கடைசியில் என்ன நம்பர் இங்கே ப்ளஸ்ன்னு கடைசியாக கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் இன்ட்டு அதோட 1 கூட்டி போட்டு /2ன்னு போடுங்க, ஆன்சர் வந்துடும். அதுவே இடையிலேருந்து கொடுக்குறாங்களா, ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலாலாம் எழுதுனா அவசியமே கிடையாது. இப்போ இடையிலேருந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து
18, 19 இப்படி போய் 43 வரைக்கும் போகுது. நீங்கள் எதையும் பார்க்க வேணாம். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் இப்போ ஃபஸ்ட்டு கண்டினியூவாக போதான்னு செக் பண்ணிங்க. 18க்கு அப்புறம் 19 தான். அப்போ இது கண்டினியூவாக போகுது. அப்போ இடையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2 டைம் எண்ணு போடணும். ஃபஸ்ட்டு என்ன எதை எடுத்துக்கணும்? 43. அப்போ 43 × 44/2 அப்படின்னு போடுறோம். மைனஸ் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பருக்கு முன்னாடி நம்பர் 17 × 18 அதோட ஒன்று கூட்டிக்கணும். 18/2 அவ்வளோதான். இதை அடித்து மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இயலெண்கள். ஓகேவா? ஸோ இயலெண்கள் என்பது நம்ம இயல்பாக பயன்படுத்தக்கூடிய எண்கள். ஸோ இயலெண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது புரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த பியூர் மேக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ், இப்போ இயலெண்கள்லாம் அடுத்தது ஹோல் நம்பர்ஸ், அடுத்தது வந்து பகா என்ன பகு என்ன வேறு எல்லா டாப்பிக்குமே நம்பர்ஸ், எல்சிஎம், HCF இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மேக்ஸ்லேருந்து பியூர் மேக்ஸ் அப்படிங்கிறது அந்த சம், அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ஸ்டோரி, அது எப்படி வந்துச்சு, அதை ஏன் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? n × n+1/2 எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும்? இந்த மாதிரி போட்டால் இது மாதிரி வர எல்லா சம்முக்கும் அது ஆன்சராக வந்திருக்கணும். அதனால் அவர் கண்டுபிடிச்சி அதை ஃபார்முலான்னு மாற்றிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இதுவே இந்த மெத்தட் ஏதாவது 2 சம்முக்கு மட்டும் தான் ஒரு மெத்தட் வருதுன்னா அதுக்கு பேர் ஷார்ட்கட். அதை நம்ம நம்ப முடியாது. அதே ஃபார்முலா அப்படின்னா இது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய எண், இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1001, 1002 இப்படி கண்டினியூ ஆகி கடைசியாக வந்து 10,208 போய் முடியுதுன்னா இவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த n × n+1/2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய சம்மா இருந்தாலும் சரி, இந்த மெத்தடு போட்டால் ஆன்சர் வருதுன்னா அதுக்கு பேர் ஃபார்முலா. அப்படி தான் இந்த n × n+1/2 ஃபார்முலா உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பேர் என்னன்னு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ மொத்த உறுப்பு என்னன்னு வச்சுங்க, இல்லை கேன்னு வச்சுங்க, இல்லை உங்களுடைய பேரோட இனிஷியலை வச்சுங்க. அது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அவ்வளோதான். அப்போ எண் அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். எண் அப்படின்னா அதோடைய மொத்த கவுண்ட்டை என்னன்னு சொல்கிறாங்க. இதுவே 1, அடுத்து 3, அடுத்து 5ன்னு போது அது ஒற்றைப்படை எண், அது என்னன்னு சொல்லக்கூடாது. அதாவது அதோட கடைசி எண் கிடையாது. ஏன்னா எண் என்றால் மொத்த உறுப்புகள்னு அர்த்தம். அதாவது 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3 அப்படி கவுண்ட் பண்ணுறதா எண். 1க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5 போகுது அப்படின்னா இங்கே பாருங்க, 1க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5னா இது ஒற்றைப்படை எண்ணில் போகுது. கடைசி எழுத்தா 13 கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த கடைசி எழுத்து எண்ணு கிடையாது. ஏன்னா எண் என்றால் மொத்த கவுண்ட், 1க்கு அப்புறம் 2 அப்படி வர கவுண்ட். அப்போ இந்த மாதிரி ஒற்றைப்படையாக இடையில டிஸ்கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா அப்போ லாஸ்ட்டாக இருக்கிற நம்பருக்கு பேர் எல், அதுதான் லாஸ்ட் நம்பர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான வித்தியாசங்களை புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் இந்த பியூர் மேக்ஸ் நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ நிறைய பாருங்கள். மேக்ஸில் இருக்கிற ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு நம்ம பார்த்த உடனே டேரெக்டாக ஃபார்முலா போட்டோமா ஆன்சர் போட்டோமான்னு இருப்போம். பட் அதுக்கு பின்னாடி இப்போ இதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிஞ்சி எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா? இதை போய் நம்ம என்ன எக்ஸாமில் நீங்கள் போய் இந்த தியரம் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சம் வரும்போது உங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். அந்த சம் பார்க்குறீங்கன்னா அதோட ஆங்கிளே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு போவீங்க. அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. ஸோ இன்னும் நிறைய சீரியஸ் இந்த பியூர் மேக்ஸில் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.